என்னங்க இது இப்படி தொப்பலா நினைச்சு வந்திருக்க? மீனா 2 minutes வரேன். அதுக்கு நீ என்ன சொல்லுவ? காலையில ஐம் வெயிட். கெட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இவ்வளோ தொட்டே ஆகணும். என்ன நல்லா இருக்கா? இந்த நேரத்தில் தானே எடுத்து ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லுவான். அந்த நேரம் பார்த்து என் பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து அவ ஜாக்கெட்ல போடுவேன். மீன் உள்ள துடிக்க அவ வெளியில துடிக்க குதிச்சிடலாமா? எங்கடா என்ன பேட் லக் ஸ்டார்ட் ஆகலைன்னு பார்த்தேன். ஆயிடுச்சா? ஏய் லூசு, இதுக்கெல்லாம் கரண்ட் போனாதான்டா குட் லக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணுற வேலை மிச்சம். பா செம்மையா இருக்குதல பார்த்தல. ஏய் நான் ஆல்ரெடி பார்த்தது தான், நீ குதி, நான் என்ட்ரி ஆகணும். இந்த ஆள் வேற தேவையில்ல பில்டப்லாம் குத்திக்கிட்டு. ஐயோப்பா சட்டு நல்லா இருக்குது, பொம்மை ஞாபகம் பத்துறா. ஐயோ இந்த பாரா, நான் கடைசியாக அச்சு விட்ட வீடு என்னத்த பெயிண்ட். நீ என்ன நினச்சா? பெயிண்டா? பா இவ்வளோ பெரிய வீடு அச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள மாட்டிப்போம் போல. வாய கழுவுடா. தபார் சொல்லுதல. இந்த வீட்டில் இருந்து மட்டும் நம்ம கரெக்டாக கொள்ளச்சிட்டோன்னு நினச்சிக்கோ, நம்ம லைஃப்பில் பக்கா செட்டில்டு. வாவ் மாட்டினா பாவ் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேன். சாரி தல. மாட்டினா அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருவானுங்க. வா தல சீக்கிரத்தோட. டேய், நானா சொந்த வீட்டு பூட்டா தரகுறா, அடுத்து வீட்டு பூட்டுறா. சாவி செட்டா வேணா? கரெக்டாக ஓட்டில போடுதல. தல எங்க காலை வச்சு வரதல. என் மூஞ்சி மேலே காலை வச்சுருவேன். டேய் பாத்தியா, இதெல்லாம் நான் ஒரே ஆளாக பெயிண்ட் அடிச்சது. சும்மாவா? நான் தான் கஷ்டப்பட்டாலும் அந்த வஞ்சனை 10 காசு தர மாட்டான் பேச்சேக்கார கம்னாட்டி. விடுங்க தல, அதான் மொத்தமாக தூக்க போறல. அப்புறம் என்ன? வா சொல்லுதல. டேய் நரி, நான் மேலே போகிறேன், யாராவது வந்தாங்க நினச்சிக்கா உடனே சிக்னல் கூட. அவங்கள பார்த்து சிக்னல் கொடுத்தா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. மூதேவி சிக்னல் கொடுக்க சொந்த எனக்குடா. சாரிப்பா, சின்ன கன்ஃபியூஸ். சாரியா, உன்னை வச்சு ஒன்று கூட அடிக்க முடியாதா? திருட போற நீங்க ம், ஒன்று அடி போறீங்களா? செருப்பால் அடிப்பேன். பயமுறேன். என்னண்ணே இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பாகவே நடக்குது. தம்பி, நீ சந்திராசனம் வெளியில் கிளம்ப வேண்டாம்னு சொன்னேன், கேட்காம கிளம்பி வந்தீங்கல்ல, இப்படி தான் ஆகும். கரெக்டாக தானே போட்டேன். என்னத்துல சக்ஸஸா? டேய் பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டேன்டா, ஆனால் செட் ஆக மாட்டேன். உடச்சிருக்க வேண்டியது தல. உடைக்கிற நேரத்தில் அவனுக்கு வந்துடுவானுங்களா. வாடா போலாம். தல இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு வெறுங்க ஆடினாயிட்டு. வாடா. டேய் என்னடா ஓட்ட போயிட்டே இருக்கு? பாஸ் அவசரத்துக்கு பக்கெட் கிடைக்கல பாஸ். அந்த வீட்டு கக்கூசில் இதான் எடுத்துன்னு வந்துட்டேன். என்னடா கோடீஸ்வரன்றா கக்கூசில் ஓட்ட போயிட்டு வச்சிருக்கா? என்ன பாஸ், கடைசியில் போய் இந்த மீன் எடுத்துன்னு வந்துட்டேன். வறுத்து கூட தூண முடியாது. வறுத்து தூண முடியாதா? டேய் இங்க வாடா, இந்த மீனோட வேல்யூ தெரியுமா உனக்கு? செம்ம காஸ்ட்லி. இதை வித்த நினைச்சுக்கோ குறைஞ்சபட்சம் 50,000 கிடைக்கும். உனக்கு 5,000, எனக்கு 45,000 வச்சு ஜாலியாக சுத்தலாம். என்ன சொல்றேன்? ஓகே பாஸ். ஓகே பாஸ். முதல்ல தண்ணி போய் அடடா இருதல் அடடா பிடிக்கிறதா பிடிக்கிறேன் இருதல். மீன் பத்திரம் நான் அவங்ககிட்ட அது பைட்டு தான் வாங்கினு வரேன். ஓகே ஓகே. ஐயோ இது வேறு ஒழுங்கு போகுது. இருந்தாலும் ஒரு திட்டனே. எக்ஸ்கியூஸ் ப்ரோ. எஸ் ப்ரோ, ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். சொல் மீ. வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பக்கெட்டி கொடுத்தீங்கன்னா பெட்ரோல் எடுத்துட்டு பக்கெட்டி திருப்பி கொடுத்துருவேன். பக்கெட் இல்லை, ஆ ரொம்ப நாளாவே ஒரு ட்ரம் சும்மாவே கிடக்கு. ட்ரம்மா? ஊருட்டிட்டு போ, திருப்பியெல்லாம் தரவேணா. ஏயா குடிக்கார மனுஷா, உன்னை கடையில குறைச்சது பெரிய தப்பு. இதுல ரோட்ல போற சனியை குட்டச்சு பேசிட்டு இருக்க நீ. சனியனா? உன்னையா? டேய் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா உனக்கு? டேங்கர் லாரியை காமிச்சு ட்ரம்ன்ற இது மூஞ்சிக்கு அஞ்சிக்க நினைப்பு என்ன சனின்ற நீ? அக்கா அக்கா பைட்டு ஓடி எடுப்பது அதான் பிரச்சனை. தண்ணி லாரி மாதிரி நிக்க என்ன சொல்றீங்க? உன்னை இந்த ஏரியா பக்கம் பார்த்து வெச்சுக்க. வாழ மீனுக்கு வேலங்க மீனுக்கு கல்யாணம். இந்த சென்னங்கொனி நல்ல வேலை ஹோட்டல் இல்லாத போயிட்டே தான் தின்னு வந்திருக்கிறோம். ஐயோ பக்கெட் கொண்டு வந்தாரு. டேய் மீன் எங்கடா? அது சேப்பாரிடம் தண்ணி நேரில் விட்டனே. தண்ணில இல்லையா?
ஆமா நீ வர வரைக்கும் அது உருட இருக்கும் பாரு. பாவண்ணே அது. டேய் உன்னை கூட வச்சுக்கிறேன் நான் தான்டா பாவம். சரி வண்டி நம்பரே நோட் பண்ணியா? இல்லைண்ணே அர்ஜென்ட்டாக வந்துச்சு. நான் அது அர்ஜென்ட்டா வந்துச்சா? இனி என் பக்கமே வரக்கூடாது. ஓடு. தெரியலையப்பா. எல்லாம் உன்னாலதான். வீட்லயே இருறான்னு சொன்னேன். கேட்டியா கேட்டியா? குரங்கு கூட்டி போய் வண்டியில ஏறினேன். காத்தி கொடுத்துக்கடா. கட்டப்பா கடிக்க வரைக்கும் இவன் டாங்கர் விட்டுடா. தூக்கிட்டு போங்கடா. தம்பி கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். நாளைக்கு ஒருத்தரை வர வைக்கிறேன். வாங்க வாங்க. ஏய் அண்ணங்கிட்ட கூட்டி போ. நான் பாத்துக்கிறேன். அவன் கக்கூசு போறான். நீங்க வாங்க வாங்க. வாசங்கரா, உனக்கு சார். நேற்று நைட்டு இங்கே திருட்டு போயிடுச்சு. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்ச யாரோ தான் இதை செஞ்சுருக்காங்க. போலீஸுக்கு போனால் தேவையில்லாத கேள்வியெல்லாம் வரும். அதான் உன்னை கூப்பிட்டது. சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். இந்த 6 விரல் டிடெக்டிவ் சங்கராவை நம்பிட்டீங்கல்ல, அது போதும். என்ன காணாம போச்சு, ஏது காணாம போச்சு லிஸ்ட் கொடுங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன்னை கண்டுபிடிச்சு மூட்டையை கட்டி கொண்டு வந்துடுறேன். அப்படிலாம் மூட்டை கட்டி கொண்டு வர முடியாது. ஏன் இதான் காணாம போச்சு. காணாம போச்சுன்றீங்க? இருக்கே. தூக்கிட்டு போயிட்டானுங்கடா. ஓ சி செக்ஸி ஃபேஸ். சார் தேவையெல்லாம் பேசாத. எனக்கு என் கட்டப்பா வேணும். எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சாரியோ அவ்வளோ பேமெண்ட்டு. 6 சைபர் பேமெண்ட் 5 சைபராக ஒருத்தும், 5 சைபர் பேமெண்ட்டு சைபரே எல்லாம் பொறுத்தும் உன் கையில் தான் இருக்குது. எடுங்க சார். நம்ம கட்டப்பாவை கிட்னாப் பண்ணவன கூட இருக்கலாம். ஸ்பீக்கரில் போடுங்க சார். ஆமாம் சார் உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? பேசுங்க சார், கண்டினியூ பேசுங்க. அப்பதான் காலை ட்ரேஸ் பண்ண முடியும். சொல்லுங்கள் சார் நாங்கள் ஸ்கைடெல் ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணுறோம். அத்தாடி. உங்கள் மொபைல் யூசேஜை பாராட்டி உங்கள் போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம். அது சம்மந்தமாக 2 மினிட்ஸ் பேசலாமா சார்? ஒரு தயிர் செலுத்த வேண்டியதில்ல. வெயிடா ஃபோனை. நேரங்களை தெரியாம மாவனை கையில் மாட்டினேன் சா வச்சிருவேன். ஏய் யாரை பார்த்துறா? ஏய் என்னாச்சு பாண்டி? நீங்கள் என்னாச்சு சார்? ஆஃபர் எதுவும் பிடிக்கலையா? மூட்டு போடா வாயில அதை கட்ட வார்த்தை வருது. அப்போ ஓகே சார், நான் வந்து கிளம்புறேன். கட்டப்பாவோட வரேன் சார். நீங்கள் தைரியம் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ம் ஏன் சார் வீடே ஒரு மாதிரியா இருக்கே. கலர்லாம் கூட ஒரு டைப்பா கச்சா முச்சான்னு. முன்னாடி ஆஃபீஸ் தான் இருக்கும், அந்த இடத்துல கக்கூஸ் இருக்கு. எல்லாம் வாஸ்து சங்கரா. என்ன கலரோ என்ன வாஸ்துவோ, கக்கூஸ் எங்க போனா என்ன சார்? சங்கரா, எங்கே போனால் என்னவா? ஆ எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது தெரியுமா? ஆரம்பிச்சிட்டான். தெரியாது. சொல்கிறேன் கேட்டுக்க. சொல். நம்ம உடல் உறுப்புகளுக்குள்ள ஒரு போட்டி வந்துச்சான். நமக்குள்ள யாரு பெரியவன்னு. கண்ணு சொன்னுச்சான், உங்களை விட நான் தான் பெரியவன், நான் இல்லாட்டி இந்த உலகத்தை உங்களால் பார்க்கவே முடியாதுன்னுச்சான். கரெக்ட் தானே? காது மூக்கு வாயி எல்லாமே அது பெருமைகளை அது சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இந்த இவன் அவனா தான் பெருமையை சொல்ல வந்தான். அவனுமா? நீ இந்த லிஸ்ட்லேயே இல்லை, வாயை மூடிட்டு சும்மாருன்னு மற்ற உறுப்புகள்லாம் சொல்லிடுச்சு. இவன் என்ன பண்ணா, 2 நாளைக்கு வெளிக்கே வராமல் தடை போட்டான். எல்லா உறுப்புகளுக்கும் மொழி பிதுங்கி போயிடுச்சு. ஆஹா எங்களை விட நீ தான் பெரிய ஆளுன்னு எல்லாம் ஒத்துக்குச்சு. அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அது ஃப்ரீயாக வெளியே போகும். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு சூட்சமம் இருக்கு. அதனால தான் கலரெல்லாம் புதுசாக மாற்ற சொன்னேன். பெயிண்டர் உங்களுக்கு வேண்டியவரா? ஏன்? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. தண்ணி வர மாட்டேங்குது. ப்ளே கிரவுண்டோட மெயின்டெனன்ஸ் சரியில்லை. என்ன சார்? என்னப்பாச்சு? இருங்க சார், இருங்க. என்ன அடிச்சிருக்குன்னு தெரியல. லாரிக்காரன் பண்ற தப்புக்கெல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்க? ஆபீஸ் போற நேரத்துல லாரி கொண்டு நிறுத்தி நீ. சீக்கிரம் பாரியா. நீ வேற அவசரப்பட்டா இப்படிதான். ஓ தண்ணி வச்சு சர்க்கஸ் காட்டுறியா? யோ அடைச்சிக்கிட்டு இருந்துக்கியா? முடியா சீக்கிரம். சார் ஏன் சார் என்னாச்சு? பின்ன என்ன சார், எவ்வளோ பெரிய மந்திரவாதினா, சாரி எவ்வளோ பெரிய மெஜிஷியன்னா, நான் எங்கேயோ போக வேண்டியவன் சார். கையில் வாலியை கொடுத்து தண்ணி பிடிக்க வைக்கிறாங்க. இந்தியா ரொம்ப பேக்கில் போயின்னு இருக்குது சார்.
சார் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. இந்த மேஜிக்லாம் உண்மையா இல்லைன்னா போங்க சார்? இல்லை சும்மா தான் தெரியாமல் தான் கேட்டேன். நீ உண்மையான மெஜிஷியனை இன்னும் பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலை இப்போ வந்துடுச்சு. அதோ மண்டா மாதிரி இருக்கே அந்த லாரி, அப்படியே அதை மறைச்சு காட்டவா? எப்படி சார்? லுக் அட் மீ. ஓய் ஜி பாப்பா, by the power of the Grayskull, give the power. I am யோ எங்கடா ஒருத்தனை காணோம்? ஆமா, நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, எல்லாரும் மறந்து போயிட்டாங்களா? நீ ரொம்ப நேரமா அங்க நின்று முக்கிட்டு கிடந்த. உனக்கு பின்னாடி பிடிச்சிட்டு போயிட்டான். சீக்கிரம் முடிச்சிட்டு கக்கூஸ் போயா, இடத்த நார் அடிச்சிடாத. நாங்க போறோம், நீ மூஞ்சி அப்படி வச்சுக்காத. ஊத்தியா ஓட்டுறது தண்ணி லாரி, வாயை பாரு டேங்கர் லாரி. தண்ணி லாரி கேரண்ட முறைக்காத. என்ன நடக்கும் தெரியுமில? 2 வீலர்லயே சைக்கிள்லயே போய் பாரு, அப்ப தெரியும் எங்க அருமை. என்னம்மா? 1 மினிட், எனக்கும் கொஞ்சம் தண்ணி விடுறீங்களா? லக்கி ஃபிஷ். என்னது இதான் அடைச்சிட்டு இருந்திருக்கா? பாப்பா இது லக்கி ஃபிஷ் இல்லம்மா. இது லக்கி ஃபிஷ் தான். அது என்ன லக்கி ஃபிஷ்? எனக்கு தெரியும், நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். பாப்பா அது என்ன ஏதுன்னு தெரியல, கொண்டாங்க. அதுதான் அங்கிள். கடிச்சு கடிச்சு வச்சிருப்பது குடுமா குடு. Students, today's class is about fish. Following are the parts of fish. 1. Head. 2. Tail. 3. Eyes. 4. Mouth. And 5th is fins. அது நமக்கு என்னெல்லாம் தரும் சொல்லுங்க? மிஸ், எனக்கு தெரியும் மிஸ். ஃபிஷ் நம்ம எது கேட்டாலும் கொடுக்கும். அதுக்கிட்ட எது ப்ரீட் பண்ணாலும் நடக்கும் மிஸ். சும்மா இருங்க. கயல் ஃபிஷ் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மட்டும் தான் கொடுக்கும், கேட்டதெல்லாம் கொடுக்காது. சரியா? சும்மா எதுவும் ட்ரீம் பண்ணிட்டு இருக்காத. கிளாஸ் கவனி. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நைட்டு இப்போ பறித்தே நினப்பு. வாடகை ரொம்ப முக்கியம். இருந்தால் கட்டி தொலைய மாட்டோம். ரொமான்ஸா? பாண்டியன், வாழ்க்கையில் 3 P ரொம்ப முக்கியம். பர்ஃபார்மன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பங்க்சுவாலிட்டி. ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டின்னு இருக்கிற. ஹலோ, இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கையில் இன்னும் 2 P, பெர்மனண்ட்டு ப்ரமோஷன் உனக்கு வரவே வராது. சாரி சார். இன்டர்வியூ தானே, ஏன் இவ்வளோ டென்ஸ்டாக இருக்கீங்க? ரிலாக்ஸ். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டா? ஃப்ரெஷர் உங்களை மாதிரி தான். பட் லக் இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிடும். பி கூல். பாண்டி, லக்குனா என்ன? அது நம்மளுக்கு எப்போ தான் கிடைக்கும்? என்னாச்சு இப்போ? நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போனேன்ல, சரி, அங்கே ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். லக் இல்லாமல் ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்கிறா. எவ்வளோதான் சொன்ன நம்பிட்டு இருப்பியா நீ? இங்கே பாரு, லக்குங்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி தான். எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வரும் எல்லோரும் காத்துட்ருப்பானுங்க. சும்மா லூஸ் மாதிரி எதையோ நம்பிட்டு. ஹே, போன மாதம் கூட ஏதோ ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணல, அது என்னாச்சு? லஞ்சமாக 3 லட்ச ரூபாய் கேட்டாங்க. அதான் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ நாம் இருக்கிற பொசிஷனில் 3 லட்ச ரூபாய் முடியாதுல்ல பாண்டி. அதுக்கு எதுக்கு ஒரே ஐடியா வேண்டான்னு சொன்னேன்? ஏதாவது வட்டிக்காவது வாங்கி ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. பாண்டி, நம்ம ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, அவருக்கு மீஞ்சூர்ல வஞ்சிரம்னு யாரோ தெரியுமா? அவர் வட்டிக்கு காசு கொடுப்பாராம். அவர்கிட்ட வேணா ட்ரை பண்ணலாமா? சரி, ட்ரை பண்ணுவோம். என்ன சொல்ற? எப்பா அண்ணே, உங்களை பார்க்க கீழே நிறைய பேர் வந்திருக்காங்கண்ணே. அதுக்கு தொடர்ந்து வந்துருவியா? கதவு மூடிருந்துச்சு, அதான் திறந்துட்டு வந்தேனே. சட்டியா போட்டுக்கிறீங்க, டாப்பா போட்டுக்கிறீங்கண்ணே. இது எங்க வாங்குனீங்க? இதுவா? இது ஜிஆர்டில வாங்கினது. ஓ, இதுவும் ரொம்ப அழகா இருக்கே. இது எங்க வாங்கினது? இதுவா? இது எங்க பாவா எனக்காக ராஜஸ்தான் போனப்போ வாங்கிட்டு வந்தது. அத்தனை கோஹினூர் வைரம். விலை எவ்வளவு தெரியுமா? 60 லட்சம் ரூபாய். உங்களை மாதிரி முக்கியமான விருந்தாளிங்க வந்தா மட்டும் போட்டு. அப்படியா? கழட்டி வைமா.
ஏன் கழட்டன்றல பாவா பாவா இங்க பாருங்க கழட்ட சொல்றாங்க எல்லாத்தையும். நான் பாத்துக்கிறேம்மா. வாங்க வஞ்சிரும். இதெல்லாம் என்ன ஏம்மா வந்துட்டு ஏதாவது டீ காஃபி கொடுத்தியாம்மா? சார் ஜில்லுன்னு மோர் குடிக்கிறீங்களா? ஜோசியரை நான் ஆடிட்டர் ஃபோன் பண்ணுங்க. தம்பி ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டாங்க. உங்கள் ஆடிட்டர் ஆஃபீஸ் வர சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் அங்கே வச்சு பேசிக்கலாம். முதல்ல கிளம்புங்க. பாவா பாவா கேளுங்க. பாவா காஞ்சனா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆடிட்டர் பேசி வெளியே கொண்டு வந்துடலாம். சார் பெயிண்ட்டு சார். யாருப்பா? சார் இதுதான் பெயிண்ட்டு நண்டோட வீடா? நீங்கள் தான் நண்டா? ஆமாம், நான் கொரியர் பாயா? பெயிண்ட்ரு நண்டுங்கிறீங்க, வீட்டுக்கு பெயிண்டே அடிக்காமல் இருக்கு. அதை ஓனர் அடிச்சுக்குவான். உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு சின்ன பெயிண்டிங் வேலை தான், அதான் பண்ணலாமான்னு கேட்க வந்தேன். இப்போ என்னன்னா என்னை வச்சு நான் கம்ப்யூட்டர் வேலையை பண்ண முடியும். அதெல்லாம் பெயிண்டிங் அடிப்பேன். எந்த ஏரியாவில் அடிக்கணும் சொல்ல அடிக்கலாம். இங்கே தான் புழல் சென்ட்ரல் ஜெயிலில் போனால் 4-5 வருஷத்தில் வந்துடலாம். போகிற வழியில் அப்படியே பஞ்சரம் சார் வீட்டில் பெயிண்ட் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு போயிடலாம். உள்ள பாயாசம் காய்ச்சிட்டு இருக்கேன். காஞ்சிச்சான் போய் பார்த்து. நானும் உள்ள வருவேன். என் ஒரு ஆளுக்கு தான் காய்ச்சிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணி குடிப்போம். விட மாட்டான் போல் தெரியுது. சரி சொல்லுங்கள் சார். நான் டிடெக்டிவ், எனக்கு எல்லாம் தெரியும். பேசி தீர்த்துக்கலாமா இல்லை தலைகளை கட்டி தொங்க விடணுமா? தலைகெல்லாம் விட்டு தொங்க விட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ஆபாசமாக இருக்கும். பரவாயில்ல, நான் ரசிப்பேன். நீ மானங்கட்டவன் பாப்படா. சார் இங்கே பேசிடலாம் சார். ஓகே, எனக்கு எல்லாம் தெரியும். இல்லை சார், நானும் என் ஹஸ்பண்ட் தான் சார் அந்த வீட்டில் திருட போனோம். எக்ஸ்பெக்ட் அங்கே போனால் எதுவுமே திருடுறதுக்கு இல்லை சார். அதனால அந்த மீனை மட்டும் எடுத்துன்னு வந்துட்டேன் சார். மீன் எங்க போச்சு சார். செத்து போச்சா? இல்லை சார், பகிட்டி ஓட்டி ஆயிடுச்சு. பகிட்டி மாற்றி எடுத்துன்னு வரதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் அங்கே நின்று இந்த தண்ணி லாரிக்குள்ளே அந்த மீனை விட்டான் சார். அந்த லாரியை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? நம்பர் ஏதாவது நோட் பண்ணியா? தெரியாது சார். கை நாட்டு ஃபிலம். நல்லா யோசிச்சு சொல்லியா? யோசிச்சு சொன்னால் கண்டுபிடிச்சிருங்களா சார்? கண்டிப்பாக. 6 சக்கரம் இருக்கும் சார். இருக்கும். மேலே தண்ணி டேங்க் இருக்கும் சார். பின்னாடி நம்பர் முன்னாடி இன்ஜினு, ஸ்டேரிங்கு, கீழே 2 எலுமிச்சை மரம், ஒரு மிளகா. நம்பரை தவிர நீ எல்லாத்தையும் பார்த்துருக்கல? எஸ் சார். அப்போ உனக்கு ஒரு அளவும் தெரியாது. ஆனால் ஒன்று சார், சொல்லு. அண்ணன் வீட்டு பக்கத்தில் மெட்ரோ வாட்டர் போர்டு இருக்குது சார். அங்கே நிறைய தண்ணி லாரி நிற்கும். அந்த லாரில் தான் சார் எதுலேயோ ஒன்று மீன் இருக்கும் சார். மெட்ரோ வாட்டர் போர்டு அஞ்சரத்துக்கிட்ட சொல்லாதீங்க சார். தண்ணி லாரி கரெக்டு தான் சார். நான் தான் அதை பார்த்தேன். எஸ். தரித்திரியம் என்னைக்கு அது என் வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அன்னையிலேருந்து நல்லா இருந்த என் பொண்டாட்டி கூட உடம்பு சொல்லாமல் போயிட்டான் சார். கையில் ஒத்த பைசா இல்லை. அந்த சனியனை விற்று தான் சார் நான் ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு கட்டினேன். 5000க்கு விற்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு சார். மீனுக்கா? எனக்கு சார். முட்டாள், அதை தரித்திரியங்கிற. அது இல்லைன்னா உன் பொண்டாட்டி எப்படி காப்பாத்திருப்ப? ஓகே, உன் பொண்டாட்டி யார்கிட்ட வித்த? டேய், மீனை வித்தேனாண்டா. மீனை யார்கிட்ட வித்த? அந்த ஹாலி பெட் ஷாப்ல வித்த சார். ஆலி கூப்பிட்டீங்களா சார்? இந்தா ஸ்வீட் பொங்கல் சாப்பிடு. ஓ, என்ன பர்த்டேவா? கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? நான் என் வேலையை ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். ஐயோ, ஏன் சார்? உன்னெல்லாம் வச்சு வேலை வாங்குறதுக்கு நான் போய் வடபழனி கோயிலில் மணி அடிக்கலாம். புண்ணியமாச்சு கிடைக்கும். யூ ஸ்டூபிட். ஒரு வாரமாக உன் கால்ஸை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். நீ கஸ்டமர் யார்கிட்டயும் ஒரு கமா போட்டு பேச்ச வளர்க்க மாட்டேங்கிற. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணேன். அப்போல்லாம் எப்படி கடலை போட்டிருப்ப? அது மாதிரி தான் இங்கேயும் பேசி ப்ராடக்ட்டை வைக்கணும். நேற்று கூட ஒரு கஸ்டமர் திட்டுறாரு. நீ பாட்டுக்கு பட்டுன்னு கட் பண்ணிட்ட. சிரிச்சு பேசினா தான் கஸ்டமர் கன்வின்ஸ் ஆகி ப்ராடக்ட் வாங்குவான். ஏன் சார், நான் சிரிக்கலைங்கிறது அவருக்கு அங்கே தெரியுமா சார்? அது மட்டும் இல்லாமல் அவன் எவ்வளோ அசிங்கமாக பேசணும் தெரியுமா? எப்படி சார் சிரிக்க முடியும்? இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இங்கே வேலை செய்யணும். இந்தா கிளம்பு. உனக்கு எது வருமோ அந்த வேலையை தேடிக்க. சார் என்ன சார் இப்படி ஒரு நோட்டீஸ் பீரியட் இல்லாமல் இப்படி திடீர்னு வேலையை விட்டு தூக்குறீங்களே? எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இன்னும் நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கணும். நீ கிளம்பு. ஐயோ, ஏய் பாண்டி, என்ன சரக்கடிச்சிட்டு வந்திருக்கியா? அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னையே எழுப்பவே இல்லை. திருட்டு போன மாதிரி சத்தமே இல்லாமல் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க. என்ன பிரச்சனை? ஆஃபீஸில் யாருக்குள்ளேயே சண்டை போட்டியா? வெளில ஏதாவது பிரச்சனையா? ஏய் சொல்லுடா, நான் கேட்டுட்டே இருக்கேன். நீ என்ன பேசாம இருக்க? ஏய் பாண்டி, புரிஞ்சுக்காம போகாதடா. ஏய் நான் நல்ல பொண்டாடி தான்டா, புரிஞ்சுப்பேன்டா. வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போதுமா? கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கான்னு பார்த்தா நல்லா வாயை பிடிச்சி புடுங்க. ஏய் என்ன ஓவரா பேசுற? தப்பு உன் மேல வச்சுட்டு என்னையும் கத்திட்டு இருக்க. உன் கேர்லெஸ்னஸ்னால தான் இந்த வேலையே போயிருக்கும். உனக்கு தனியா இருக்கணும்னா என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஏய் இங்க பாரு, அந்த மேனேஜர் மாதிரி நீ வெறுப்பேத்தாத. அவனுக்கு கணக்கு காட்டணும். என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான். போய் தொலையிட்டோம். பொல்லாத வேலை. உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்காக தாண்டி இந்த வேலையில் சேர்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கெல்லாம் பிசினஸ் தாண்டி செட் ஆகும். ஏய் என்ன டிஎல்ஆ சொல்ற? ஹே,
என்னாச்சு இப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி டீ போட்டு கூப்பிட்டு டீ போட்டு கூப்பிட்டு நீ தான் சொல்லுவ. அது கல்யாணத்துக்கு முன்ன ஆசையா இருந்தது அப்ப சொன்னேன். இப்ப எல்லாம் டீ போட்டு கூப்பிட கூடாது. ஆமா பிசினஸ் பிசினஸ் சொல்ற, அப்படி என்ன பொல்லாத பிசினஸ்? ஹலோ உன்கிட்ட தான் கேக்குறேன். ஏய் தெரிஞ்ச சொல்லி தொலை மாட்டேன், சும்மா நொய்யின்னு. பா சாமி, உன் கூட நான் சண்டை போட முடியாது. அந்த செவர் இருக்குல்ல அது கூட சண்டை போடு, நான் போய் தூங்குறேன். போய் நல்லா பரப்பி தூங்கு. இந்த பாரு, குளிர்து பயமா இருக்குன்னு இந்த மாதிரி நொண்டி சாக்கெல்லாம் வச்சுட்டு உள்ள வந்த வெட்டிடுவேன். இதுவே வளைச்சிட்டா நல்ல வேலை, நேற்று நைட்டு உள்ளே போகல. திமிர பார்த்தியா?